தேவைக்கு அதிகமான உணவை நாம் விரும்பி உண்ணுவதால் உடல் எடை அதிகரிக்கிறது. உடல் எடை அதிகரிப்பதால் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியஸ்டோட்டிக் லிவர் டிசீஸ், கவுட் ஆகிய மெட்டபாலிக் டிசீசஸும், ஹைப்பர்டென்ஷன், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் ஃபெயிலியர், ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் ஆகிய வாஸ்குலர் டிசீசஸும், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா ஹைப்பாப்னியா சிண்ட்ரோம், ஹைப்போவென்டிலேஷன் சிண்ட்ரோம், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், ஆஸ்மா ஆகிய ரெஸ்பிரேட்டரி வியாதிகளும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி சிண்ட்ரோம்ஸ் எனும் மென்டல் வியாதிகளும், ஸ்ட்ரோக், அல்ஷிமர்ஸ் டிசீஸ், டிமென்ஷியா ஆகிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வியாதிகளும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பேக் பெயின் ஆகிய மஸ்குலோ ஸ்கெலிட்டல் வியாதிகளும், த்ராம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம் ஆகிய இம்பேர்டு கொயாகுலேஷன் வியாதிகளும், யூட்ரஸ் கேன்சர், கிட்னி கேன்சர், செர்விக்ஸ் கேன்சர், பான்கிரியாஸ் கேன்சர், ஈசோபகஸ் கேன்சர், கால் பிளாடர் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், நான் ஹாட்ஜ்கின்ஸ் லிம்போமா, லிவர் கேன்சர், ஓவேரி கேன்சர், கோலான் கேன்சர், ரெக்டம் கேன்சர், மல்டிபிள் மயோலோமா ஆகியவை பெண்களுக்கும், லிவர் கேன்சர், பான்கிரியாஸ் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், ஈசோபகஸ் கேன்சர், கோலான் கேன்சர், ரெக்டம் கேன்சர், கால் பிளாடர் கேன்சர், மல்டிபிள் மயோலோமா, கிட்னி கேன்சர், பிராஸ்டேட் கேன்சர், நான் ஹாட்ஜ்கின்ஸ் லிம்போமா ஆகியவை ஆண்களுக்கான புற்றுநோய்களும் உருவாவதாக, உடல் எடை அதிகரிப்பால் உருவாவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவற்றை நாம் விரும்பி உண்ணும் உணவால் உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் என்றால் அவை மிகையாகாது. ஏன் நாம் அவற்றை விருப்ப நோய்கள் என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு வியாதிக்கும் தனித்தனியே நாம் செய்யும் செலவு தொகையை கணக்கிட்டால் தலை சுற்றும். ஒவ்வொரு தனிநபரும் தனது வயதிற்கும் உயரத்திற்கும் ஏற்ற அளவுக்கு உடல் எடையை சீராக வைத்து கொண்டால் ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட வியாதிகளை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் உருவாக்கும் விருப்ப நோய்களை குறைக்க முடியும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் எனும் தாரக மந்திரம் ஒன்று மட்டுமே பல வியாதிகள் வராமல் தடுப்பதற்கு மூல மருந்து என்பதை நாம் உணர வேண்டியது காலத்தின் கட்டாயம்.